எனது இந்தியாவுக்கு திரும்ப கேப்டன் கோலியா? எனது ஓலியா? அது ஓலி இல்லையா, கோலி. கோலி தான் திரும்ப டெஸ்ட் கேப்டனா? என்ன சொல்லுறீங்க? அங்கெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். ஏப்பா ஜெய்ஸ்வால் இஸ் த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நீங்க ஓப்பனிங் போய் ஆடுங்க. சாரி நான் விளையாடல, ஆல்ரெடி லாஸ்ட் டைம் விளையாடுறதுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு விளையாடினா, அதாவது அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நானே அப்படி விளையாடினா. என்னை பார்த்து அப்படி சொல்லுறாங்க பங்காளி, நான் என்ன பண்ணேன்? கவலைப்படாத மாமி, நான் பார்த்துக்கிறேன். நான் அடிப்பேன் சொல்லி என் பேரு கில்லி, நான் தான் வந்திருக்கேன் சுப்மன் கில்லி அப்படின்னு நிற்க. எப்போ சுப்மன் கில்லி கொஞ்சம் நேரம் நில்லு அப்படின்னு சொல்ல தான் ஆசை, இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவானாலும் கொஞ்சம் பேச உட்காந்து வைங்க. ஒரு தோசையை ஒன்று உருட்டுறியா, சும்மா இஷ்டத்துக்கு உன் பாட்டுக்கு ஷார்ட்டாக அடிக்கிறா. ஒரு ஷார்ட் ஆச்சு 4 லைன் போதா இல்லை 6 லைன் தான் போதா, அடித்தா செகண்ட் இன்னிங்ஸ் தான் அடிப்பாரான். இதில் ஃபியூச்சர் இந்தியா வேறு, ரெக்கமெண்டேஷன் வேறு. கவலைப்படாதீங்க, உங்கள் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும். சூப்பர் அப்பு அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் என்னப்பா வழக்கம் போல் கிங் கோலி அந்த இடத்துல போட்டு விடாம, எப்பா ராஜா கோலியா என்னப்பா லாஸ்ட் இங்கிலாந்து டோர்லையும் நீ அடிக்கல, எனக்கு மேட்ச்சில் போடலாங்க, நீங்கள் வேறு அப்போ ஸ்ரீலங்கா டோரில் அடிக்கல, அது கொஞ்சம் உற்சாகத்தில் இருந்த வேர்ல்டு கப் உற்சாகத்தில், அதனால அடிக்கல. அப்போ இந்த தடவை வச்சிருங்க 200. என்னங்க புசுக்கு நீ 200ன்ட்டீங்க தலைவரே, நீ எல்லாம் இப்போ பீக்கில் போனோம், கவலையே வேண்டாம், அடித்து குடிச்சிடுறேன், அடித்து குடிச்சு முடிச்சிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு அந்த இடத்துல ராவான ஒரு ஆள் வேணும்பா. நம்ம வேணா ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கலாமா? வேணாம், அவர் அங்கே வந்து ரீல்ஸை போட்டு இது பண்ணவா? இல்லை வேறு யாரை கூப்பிடலாம்? இஸ் த கிளாஸ் ஆஃப் த ராகுல், இஸ் த கேஎல் ராகுல். தலைவரை நீங்கள் பிஸியா? நல்லா பிறந்ததுலேருந்தே பிஸிடா. நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, ரன் அடிக்காமல் பிஸியா? அந்த பிஸியை கேட்கல, மேட்ச்சுக்கு வரீங்களா? என்னைய பார்த்து என்ன நினச்சிக்கிட்டீங்க? இந்தியான்னு வந்துட்டால் நல்லா வேம்புலிடா. நீங்கள் வேம்புலியோ இல்லை காரப்புலியோ எந்த புலியாக இருந்தாலும் ஒரு சிலுக்குவார்பட்டி புலியோ கொஞ்சம் மாறி கொஞ்சம் அடித்து கிடிச்சு முடிச்சிடுங்க. அதுக்காக தான் வெயிட்டிங்கு. உங்கள் கம்பேக் கொஞ்சம் முக்கியம், ஃபைனல் வேறு வருது, கொஞ்சம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து போட, அடுத்து வேறு யாருப்பா? நம்ம காசிமேட்டுக்கான கூப்பிட்டுக்கலாமா? எது காசிமேட்டுக்கானா? அதான்ப்பா நம்ம அஷத் கானே. அங்கே கூப்பிட்டா நல்லா வந்து ஃபன் பண்ண வரலாம், ஜாலியாக இருக்கும். ஆசை தான். கானில் ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, அதனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு கான் பேர் தான் வேணும். நம்ம வேணால் பாப்கானை கூப்பிட்டுக்கலாமா? பாப்கானும் வேணாம், அஷத் கானும் வேணாம், காசிமேட்டு கானின் அண்ணன் நம்மளோட சர்ப்ரைஸ் கானை கூப்பிட்டுக்கலாம். பல சர்ப்ரைஸ் கான் வந்து இங்கே விளையாடுங்க, சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒழுங்காக விளையாண்டிங்க, அதனால் இப்போ திரும்ப கூப்பிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கீப்பிங் பயங்கரமாக வேணுமே. யாரை அணுகலாம்? காபாலே சோபா போட்டு உக்காந்த ஆள் எங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் என்னங்க அங்கே போயிட்டு ஆளை கூப்பிடலாம், வேற யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு. தலை நீங்கள் வாத்தலை உனக்கு அதனால வெயிட்டிங்க. திரும்ப அவங்கள பஞ்சு ஆகிற பஞ்சர் ஆகி ஓட்டுற சும்மா ரிசர்வ் பண்ணிட்டு அடின்னு என்னன்னு கேட்கணும். பண்ணிட்டு அடித்தாலும் எல்லாரும் பேண்ட்டை போட்டுன்னு ஓடி பண்ணோம். வாடா. இருந்தாலும் ஒரு கீ விக்கெட் கீப்பர் வேணுமே. இன்னும் ஒருத்தர் யாரு? கதரை உரம். ஆமா, நீ கதலை தான் விட்டுன்னு இருப்பீங்க, கடைசி வரையும் ஜொரலை விட மாட்டீங்க. அப்பாடா ஜொரலை நல்லா ஞாபகம் பார்த்தனப்பா, வந்து விளையாடுப்பா, உனக்கு அதை தான் வெயிட்டிங்கு, அதில் தான் ஒரு ட்ரீட்டிங்க அப்படின்னு. என்னது ட்ரீட்டா? என்ன ட்ரீட்டு? உனக்கு பூச்சின்னு பொழக்கணும், ஆப்போசிட்டை பூச்சின்னு பொழக்கணும், அதுதான் ட்ரீட்டு. வழக்கம் போல் அதை செஞ்சு முடிச்சிரு, உனக்காக ஒரு மேட்ச் வந்துடும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வேணுமே. ஸ்பின்னர்ஸுக்கு எங்கே போகலாம்? நம்ம அஸ்வின் அண்ணனை கூப்பிடலாம். அஸ்வின் அண்ணன் எதுக்குப்பா அங்கே வந்து இது பண்ணவா? சரி அவரே கூப்பிடுவோம். அண்ணே அஸ்வின் அண்ணே வாங்கண்ணே. எதுக்குண்ணே? அங்கே வந்து யூடியூப் யாராவது ஷோ எடுக்கணுமா, இல்லை யாராவது பேட்டி எடுக்கணுமா, இல்லை யூடியூப்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணுமா? அணுகுங்கள் அஸ்வின் அண்ணன். என்னண்ணே கான்செப்டே மாற்றிட்டேன், நீ ஒரு இந்தியன் பிளேயர்ண்ணே, வந்து எங்களுக்கு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்ச் வின் பண்ணி கொடுண்ணே. அடா நீ வேற சாமி, அங்கே ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறோம், மேட்சை முடிக்கிறோம். இந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் வங்கதேசம், நீயா நானான்ற மாதிரி வங்கதேசமா இந்தியாவா வங்கதேசமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷூட்டு. அதுக்கு நான் தான் கேட்டு வந்துருக்கேன். நான் வேணா கேமராமேனை கூட புக் பண்ணிட்டேன். யாரு? சும்மா கேமராமேன் சூரின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் பதிலுக்கு பாலே போட்டுருங்க. சரி இது ரொம்ப நாள் ஆச்சு பாலை தொட்டு, அதுக்காக நான் வந்து போடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்க, என்னை விட்டீங்க. தமிழ்நாட்டுக்கே தளபதி நான் தான், இப்போ இந்தியாவுக்கும் தளபதி நான் தான். எனது தளபதியா? ஐயா நீங்கள் கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த தளபதி இல்லையா, ஜொட்டு என்னும் ஜடேஜா தளபதியா? நான் என்னைய விட்டு மேட்ச் போயிடுவீங்களா? பங்காளி சொல்லு நம்மளை பற்றி அஸ்வினே. நான் என்னத்த சொல்ல, நான் ஒரு பக்கம் யூடியூப்னு போனால், நீ ஒரு பக்கம் படம் நடிக்க மாட்டா சாங்கு டான்ஸ் ஆனுங்கிற. இருந்தாலும் உனக்கு குசும்புதாயா, தளபதினு பேர் வச்சுக்கின்னு ஜாலியாக இருக்க பற்றியா? சரி அப்புறம் என்னப்பா விளையாடிடலாமா? ஒரு பேக்கப் ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் எடுத்துக்கலாமா? இவங்கள மாதிரி யாரு இருக்கான்? என் பேரு சிக்ஸரு, நான் அடிச்ச அக்ஸரு, என் பேரு இன்னொரு முகம் பாக்ஸரு. என்னது இன்னொரு முகம் பாக்ஸரா? இது பாக்ஸிங் கேம் இல்லைங்க ஐயா, கிரிக்கெட் கேம். எல்லாம் ஒண்ணுதாங்க. எக்ஸ்ன்னு வந்ததால ரைமிங்க போட்டேன். எக்ஸ் வேற ஞாபகம் பற்றி விட்டீங்க நீங்க வேற. சரி சாமியா, நீ வந்து விளையாடுற அந்த வேர்ல்டு கப்ல ரன் அதிகமாக குத்திங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க ரன்னை கொடுக்கக்கூடாது, விக்கெட் எடுக்கணும். சார் ரன் அடிச்சேனே அதை பேசுங்க. இல்ல அந்த அடிச்ச ரன்னை கொடுத்தீங்களா, அதை தான் நான் சொன்னேன். சரி விடுங்க, அது வேர்ல்டு கப்பும் முடிஞ்சு போச்சு, இங்க புதுசா ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போடுங்க, மேட்ச் நம்ம வின் பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்துக்கே தேடி பார்த்த
எப்பா என்னைய விட்டீங்களப்பா. பரம்பரை ஜிகர் தாண்டா தலைவன்பா. நான் ஸ்பின்னுக்காகவே பிறந்து ஸ்பின்னுக்காகவே வளர்ந்துன்னு இருக்கேன் இந்தியாவில். எங்களை விட்டு போறீங்க அப்படின்னு குல்தீப் உள்ள வர நீங்க பேசும்போது நாசுக்கா நகைச்சுவையா பேசுறீங்க. நீங்களே ஸ்பின்ன போடுங்க அப்படின்னு எல்லாம் போக இது வெறும் டீம் பயங்கரமா இருக்கு, இதுவே போதுமே அப்படின்னு எதிர்பார்க்கும் போதுதான் என்னைய விட வேகம் யாரு, நான் தான் போடுறேன் பாரு அப்படின்னு சிராஜ் உள்ள வர என்னைய விட்டு எங்கெங்க போறீங்க, நான் போடுறேன் பாரு சும்மா ஆப்பனன்ட்டே அலற விட்டுருவேன். இது ஸ்ரீலங்கா டூர் இல்ல பங்களாதேஷ் டூர். எந்த டூரா இருந்தானே நல்லா மிச்சம் வைக்கமா மிக்சர் சாப்பிட்டுன்னு ஜாலியா போட்டு விடுவேன் தலைவரை. நீங்க கவலையே படாதீங்க, அடிச்சு விடுறோம், மொத்த பேர் முடிச்சு விடுறேன். இது ஆர்சிபியை முடிச்சு வச்ச மாதிரியா? என்னங்க எல்லாமே அப்படியே ஃபன் பண்ணுவீங்களா? இந்தியானாலே நம்மளுக்கு இது கெத்து தான். அந்த மாதிரி அவங்கள அடிச்சு மொத்த பேரை முடிச்சு தர லோக்கல் ஆகி கண்ணா பண்ணமா ஆக்கி விடுறோம் பாருங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் ஆமா உடன் பிறப்பு எங்கப்பா யாரு பூம்புறானா அவன் வராரு, கவலைப்படாதீங்க. என்ன பங்களாதேஷ் டூருக்கு இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஃபைனல் வருது, அதை விட்டுட்டு இப்போ போட்டா இப்போதான் ப்ராக்டிஸ், அதனால பூம்புறான்னு கூப்பிட்டுக்கிறோம். அண்ணன் பூம்புறான்னு எப்படி வேர்ல்டு கப்பில் போட்டிங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பாக எங்க ஊத்துறோன்னே உங்களுக்கு புண்ணியமா போவோம். கவலையா வேண்டாண்டா, இந்த காலாக்கில் நினச்சா மொத்தம் அச்சு நொறுக்கிட்டு வேண்டா அப்படின்னு உள்ள வந்து நிற்க. இருந்தாலும் 2 சின்ன பவுலர் யாராவது எடுத்துட்டு போகலாமே. நீங்க வேணா டிப்ரெஷன் டீப் கூப்பிடுங்க. எந்த டீப்பு? ஆகாஷ் டீப் வேணா கூப்பிடுங்க, அவரை நல்லா தான் போடுவார், இங்கிலாந்து டூர்லேயே போட்டு விட்டாரு. சரி அது சரி, அதான் சரி, அவரே கூப்பிடுங்க தலைவரை, பும்ரா தலைவரை சொல்லுங்க, அவரே கூப்பிடுங்க, கூப்பிட்டுக்கின்னு அருமையா போடுங்க அப்படின்னு அவரும் உள்ள வந்துட்டாரு. அடுத்து வேற யாரை எங்க தேடலாம் அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் இருக்கல என்ன இறக்குங்க அப்படின்னு எஸ்டேவில் அங்கேருந்து ஓடி வர. எப்பா நீ ஆர்சிபியில் போட்டு கொடுத்தேன் அந்த ரன் இல்லைப்பா, இங்கே நல்லா விளையாடணும் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு கேட்க. ரீசெண்டாக நம்ம ஃபார்ம் எல்லாம் கேட்டிங்கல்ல, சும்மா தாறுமாறாக ஆகி தக்காளி சொரே சாப்பிட்ற மாதிரி போடுவேன், என்னைய போட்டுங்க அப்படின்னு எஸ்டேவில் உள்ள வர. அப்பாடா எல்லா டீமும் அறிவிச்சிட்டீங்க, கேப்டன் யாரும் சொல்லியா? அப்போ வழக்கம் போல என் தலைவன் ஹிட்மேன் தான் கேப்டனு, அவர் தான் ஓப்பனிங்க முடிஞ்சிச்சா மாமியா வட்டா டுர். அதாவது என்னதான் இருந்தாலும் பங்களாதேஷ் ரீசெண்டா பஞ்சர் ஆக்கிய பாகிஸ்தான் அப்படின்ன மாதிரி பாகிஸ்தானே பஞ்சர் ஆக்கி உள்ள வந்துக்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணுன்னு தெரியல. பொறுத்திருந்து பாருங்கள், இந்த கருத்தை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் இந்தியா டீமா என்று உற்று நோக்கி பாருங்கள். வர்டா மாமே ட்ர்.